நம்ம 9 பார்க்கலாம். In a triangle ABC, the midpoint of BC is D. இந்த BC யோட midpoint தான் இந்த Dன்ற பாயிண்ட். மீடியன் AD is drawn. ADன்ற மீடியன் டிரா பண்ணியிருக்கோம். P is any point on AD. ADல Pன்றது ஏதோ ஒரு பாயிண்ட். இது மிட்பாயிண்ட் கிடையாது, ஏதோ ஒரு பாயிண்ட். Show that area of ABP இந்த triangle ABP and area of triangle ACP இந்த ரெண்டு ஏரியாவும் சேம்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. பேசிக்கா ட்ரையாங்கிளில் நம்ம ஒரு மீடியன் ட்ரா பண்ணோம்னா அந்த மீடியன் வந்து மொத்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை எக்ஸாக்டா ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்றதான் கான்செப்ட். இந்த மொத்த ட்ரையாங்கிளில் ஏடி வந்து ஒரு மீடியன். அப்போ ஏபிடியோட ஏரியாவும் ஏசிடியோட ஏரியாவும் ஃபர்ஸ்ட் சேம் தான். இதுதான் பேசிக். மீடியன் டிவைட்ஸ் அ ட்ரையாங்கிள் இன்டு 2 ஈக்குவல் ஏரியா. ஸோ ஏடின்றது வந்து மீடியனா இருக்கிறதுனால நம்ம சொல்லிடலாம் since AD is the median. இந்த டயக்ராம்க்கு AD வந்து ஒரு மீடியன். ஸோ அதனால என்னன்னு சொல்ல முடியும்னா இந்த பக்கம் வர ட்ரையாங்கிளும் இந்த பக்கம் வர ட்ரையாங்கிளும் சேம் தான். ஏரியா வந்து சேமா இருக்கும். therefore area of the triangle ABD will be equal to area of the triangle ACD. எழுதியாச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னொரு பார்ட் கீழே இருக்க இந்த அன்ஷேடட் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் பிபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளில் இந்த பிடி கூட ஒரு மீடியன் தான். ஏன்னா டி வந்து மிட் பாயிண்ட்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்போசிட் வர்டெக்ஸ்ல இருந்து மிட் பாயிண்ட்டுக்கு வரைகிற எல்லா லைனும் மீடியன் தான். ஸோ அதனால் நம்ம சொல்லிக்கலாம் பிடி இஸ் த மீடியன். யாருக்கு மீடியனா அந்த கீழே இருக்க குட்டி ட்ரையாங்கிளுக்கு. ஸோ மீடியன் ஆஃப் த ட்ரையாங்கிள் பிபிசி. இந்த பிபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு இந்த பிடின்றது ஒரு மீடியனாக இருக்குது. ஸோ மீடியன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் சேமாக தான் டிவைட் பண்ணியிருக்கோம் ஏரியாவை. அப்போ நம்ம சொல்லிக்கலாம் area of the triangle PBD equal to area of the triangle இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிளோட பேரு PCD. ஸோ PCD உங்க ரெண்டு பேரும் சேம். இது நம்மளோட செகண்ட் பார்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த செகண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து இந்த ஷேடட் பார்ட் மட்டும்தான் வேணும். நம்ம முதல்ல எழுதியிருக்கிறதுல இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது எழுதியிருக்கிறதுல இந்த அன்ஷேடட் ட்ரையாங்கிள் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். from 1 and 2 1 and 2 யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த லெஃப்ட் சைடு இந்த லெஃப்ட் சைடும் மைனஸ் ஆகிடும். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிடியிலேருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிபிடி மைனஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த சைடு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடியிலேருந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சிசிடி வந்து மைனஸ் ஆகுது. ஏபிடின்றது இந்த ஃபுல் ஹாஃப், இதுல இருந்து இந்த பிபிடி மைனஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டிக் போட்டிருக்கால இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஏபிபி. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஏரியா ஏபிபி. அந்த சைடு நமக்கு கிடைக்கிறது ஏசிபி. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிபி கிடைக்குது. ஸோ கொஸ்டின்ல அதுதான் கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு பார்ட்டும் ஈக்குவலான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், கரெக்டாக தான் வருது. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.